சர்வசக்திக்கு என் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான ஜோதிடர். எல்லோருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் சேர்ந்தது தான் கடவுள் வணக்கம். தமிழ் ஜோதிடம் தொடர்பாக வார்த்தையடிப்படி ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதான் இந்த எண்கிடம். அதாவது வார்த்தையடிப்படி ஜாதக பலன். தொட்டிலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கிறது 9, 2, 6, 1 இதெல்லாம் கூட்டம் 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ தொட்டில் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2. தொட்டில் குழந்தைன்னு சொல்கிறாங்களே, அதான் தொட்டில்னால் நிறையா வகைகள் இருக்குது. ஆனால் இது வந்து தொட்டில். எந்த தொட்டிலாக இருந்தாலும் அதோட வார்த்தை ஒன்று தான். ஆனால் வார்த்தை அடிப்படை ஜாதக பலனில் சொல்லப்பட்டு வருவது தொட்டிலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிது 9, 2, 6, 1 இதெல்லாம் கூட்டம் 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ தொட்டில் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2. அடுத்ததாக தொட்டில் குழந்தைக்கு 8 எழுத்துக்கள். 8 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 9, 2, 6, 1, 3, 6, 5, 2 இதெல்லாம் கூட்டம் 36. அதோடைய விதி என்பது 9. அப்போ தொட்டில் குழந்தை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. 9ஆம் எழுத்து பலன் தான் பாக்கியஸ்தானத்து வருகிறது. தொட்டில் குழந்தை என்ற ஒரு வார்த்தைக்கு 9ஆம் எழுத்து பலன். அடுத்ததாக திராகத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிலும் 8, 1, 1, 7 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ திராகத்துடைய விதியின் 8. திராகத்துடைய விதியின் 8. 8ஆம் எழுத்து பலன் திராகம் வருகிறது. அடுத்த திரவத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 8, 3, 5, 7 எல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ திரவத்துடைய விதியின் 5. திரவம் 5ஆம் இடம், திராகம் 8ஆம் இடம். அடுத்தது சீமாட்டிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 2, 8, 2, 6 எல்லாம் கூட்டாக 18. அதோட விதிங்கிறது 9. அப்போ சீமாட்டியோட விதியின் 9. அடுத்தது துவரைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 9, 5, 7 எல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ துவரையோட விதியின் 3. துவரை 3ஆம் எழுத்து பலன். அடுத்தது உளுந்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 3, 9, 5, 9 இதெல்லாம் 26. அதோடைய விதிங்கிறது 8. அப்போ உளுந்தோட விதியின் 8. மிகப்படுத்தி பேசுகிறாங்களே, அந்த வார்த்தைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிக்கம் 2, 5, 9, 7, 4, 8 இதெல்லாம் கூட்டாக 35. அதோடைய விதி என்பது 8. மிகைப்படுத்தி என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 8. அடுத்தது உரையாடலுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உரிய எண்களிடம் 3, 7, 9, 5, 7, 1. 3, 7, 9, 5, 1 இதெல்லாம் கூட்டம் 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ உரையாடலுடைய விதி எண் 7. அப்போ உரைக்க பேசுன்னு சொல்கிறாங்களா, அந்த உரைக்க பேசினா தான் நல்லாயிருக்கும் எதுலேயுமேங்க. அதனால் உரைக்க என்ற வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 7, 7, 1 இதெல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ உரைக்க என்ற பேர். ரொம்ப வேகமாக பேசணும், உரைக்க பேசணும் என்ற வார்த்தைக்கு தான் விதியின் 9. அடுத்தது கேழ்வரகுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 2, 3, 5, 3, 3 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. கேழ்வரகோட விதியின் 7. 7ஆம் இடம் தான் கேழ்வரகு. அந்த காலத்தில் எல்லாமே கேழ்வரகு, பறகு சோறுன்னு அதுக்கு பேர். வரகு சோறு சாப்பிட்டாங்க. இப்போ எல்லாமே ஒரே ஒரு விதம் தான், அரிசி சாப்பாடு, மீல்ஸ் அதுக்கு வருது. அதனால் நோய்கள்லாம் பல விதமான சோத்தால் தான் மனிதனுடைய நோயே விலகுது. ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு ரைஸ் அரிசியை வச்சு சாப்பிட்றதுனால மனிதனுக்கு வந்த நோய் விலக மாட்டேங்குது. ஆனால் கேழ்வரகோட விதியின் 7. அடுத்ததாக கொட்டமுத்துக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 2, 5, 3, 4, 9 இதெல்லாம் கூட்டாக 8. 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ கொட்டமுத்தோட விதியின் 8. கொட்டமுத்தெல்லாம் 8ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. கொல்லி வைக்கிறாங்க. அதான் கொல்லி என்ற ஒரு வார்த்தை இறக்க செத்தவங்க வீட்டில் தான் கொல்லி வைக்கிற கொல்லியை பற்றி பேசுவாங்க. அந்த கொல்லி தான் இது அப்படின்னு வச்சுக்கலாம், வேறு கொல்லின்னு வச்சுக்கலாம். அதனால் கொல்லிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 3, 1, 5 எல்லாம் கூட்டாக 9. அப்போ கொல்லியோட விதியில் 9. அப்போ மூதாதிகள் செத்தா 9ஆம் எழுத்து பலன். அந்த 9ஆம் எழுத்து பலன் பிதிர் பாக்கியஸ்தானத்து வருகிறது கொல்லி வைக்கிறது. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கப்பட்டு வருகிறது.
அடுத்து அந்த மாவு சட்டி தூக்குறதுக்கெல்லாம் பேர பிள்ளைகளாம் தூக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து யாருனாலும் இப்போ எல்லாமே சேர்ந்து தூக்க ஆரம்பிக்கிறாங்க. மாவு சட்டியோட விதியின் 8. அதற்குரிய எண்கிதம் 8, 7, 3, 2, 6 எல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்பது 2. அப்போ மாவு சட்டியோட விதியின் 8. அடுத்தது வந்து நெய் பந்தம். இந்த செத்த பிறகு பிரேதம் தூக்கும்போது எல்லாம் நெய் பந்தம் காட்டுவாங்க. அந்த பந்தம் தான் நெய் பந்தம். அந்த காலத்தில் வந்து கோயில்களுக்கு திருவிழா செய்யும் போதெல்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றி சாமியில் தூக்கிட்டு போவாங்க, வெளிச்சந்து காட்டுவாங்க. அதான் நெய் பந்தம். நெய் பந்தத்துடைய விதியின் 2. அதற்குரிய எண்கிதம் 2, 8, 9, 5, 7, 7 எல்லாம் கூட்டாக 38. அதோடைய விதி என்பது 2. அப்போ நெய் பந்தத்துடைய விதியின் 2. பொன்குயிலுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கிதம் 2, 6, 3, 3, 1 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ பொன்குயிலோட விதியின் 6. பொன்குயில் காணுறவங்களாம் ஒரு அதிசயமாக இருக்கும். பொன்குயில் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஞானங்கள் ஏற்படும். அடுத்தது வந்து கருங்குயிலுக்கு வந்து 5, 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1, 5, 8, 3, 3, 1 இதெல்லாம் கூட்டாக்க 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ கருங்குயிலோட விதியின் 3. கருங்குயில் நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனால் பொன்குயில் பார்க்க மாட்டாங்க. ஆனால் கருங்குயிலோட விதியின் 3. அடுத்தது வெண்காகம்னா கழுத்தில் வெள்ளையாக இருக்கிற காகத்துக்கு பேர் வெண்காகம். ஆனால் வெண்காகத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 8, 3, 8, 1, 7 எல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ வெண்காகத்தோட விதியின் 9. கருங்காகம் ஃபுல்லாக கருப்பாகவே இருக்கும். அது நிறத்தை பார்த்தா கருப்பாகவே இருக்கும். கருங்கருன்னு இருக்கும் அந்த காகம். அதுக்கு தான் கருங்காகன்னு போட்டிருக்காங்க. கருங்காகத்துக்கு வந்து 6 எழுத்து. அதற்குரிய விதி என்பது 3. கருங்காகத்துக்கு எண்களிலும் 1, 5, 8, 8, 1, 7 எல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதிங்கிறது 3. கருங்காகத்தோட விதியின் 3. அடுத்ததாக வந்து நிறுதி மூளைக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 9, 5, 8, 1, 8 எல்லாம் கூட்டாக 31. அதோடைய விதி என்பது 4. அப்போ நிறுதி மூளைங்கிறது பிள்ளையா மூளை தான் குறிக்கும். அதுதான் நிறுதி மூளையோட விதியின் 4. அப்போ நிறுதி மூளைக்கு வந்து விதியின் 4ஆம் இடம். அடுத்தது குபேர மூளைக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய விதியின் 4. அதுக்குரிய எண்கள் 3, 3, 1, 3, 6, 1, 8 இதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ குபேர மூளையுடைய விதியின் 4. அடுத்தது சனி மூளைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணும் 3, 1, 1, 8 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ சனி மூளையுடைய விதியின் 4. அப்போ நிறுதி மூளையுடைய விதியின் 4, குபேரம் மூளைங்கிறது 4, சனி மூளையுடைய விதியின் 4. அடுத்த வாயு மூளைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 4, 1, 8 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ வாயு மூளையுடைய விதியின் 7. வாயு மூளை இதுதான், அதாவது வடக்கு மேற்கு, அதான் வாயு மூளைக்கு வந்து வடக்கு மேற்கு திசையில் இருக்குது தான் வாயு மூளை. அடுத்தது வந்து அக்கினி மூளைக்கு வந்து 5 இருக்குது. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1, 7, 1, 1, 8 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அக்கினி மூளைக்கு வந்து விதியின் 9ஆம் இடம். அக்கினி மூளைங்கிறது தான் தென்கிழக்கு மூளைங்கிறது தான் அக்கினி மூளைங்கிறது. ஆனால் ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு வருகிறது என்பதை இதன் மூலம் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அடுத்த பருந்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரியது 9, 5, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ பருந்து வந்து 1ஆம் இடத்து பலன், கருடன் 8ஆம் இடத்து பலன். ஆனாலும் வந்து விரதத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரியது 6, 3, 7, 3 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ விரதத்தோட விதியின் 1. விரதம் 1ஆம் இடம். அடுத்தது வந்து சாம்பாருக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1, 7, 7, 9 இதெல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ சாம்பாருக்கு வந்து விதியின் 6. 6ஆம் இடத்து பலன் சாம்பார். அடுத்த சாம்பாருங்கிற வார்த்தையே மீண்டும் குழம்பும் வருது. அந்த குழம்புக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 3, 6, 7, 2 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ குழம்புடைய விதியின் 9. அடுத்தது வந்து குமரிப்பெண்ணுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 3, 1, 4, 6, 3, 3 எல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ குமரிப்பெண் அந்த வார்த்தைக்கு வந்து விதியின் 2ஆம் இடம். அடுத்தது அந்த ரசத்துக்கு வந்து 3 எழுத்து. 3, 3, 7 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ
4ஆம் இடத்து பலன், குழம்பு 9ஆம் இடத்து பலன், சாம்பார் 6ஆம் இடத்து பலன். அடுத்தது வந்து ரசம். ரசத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் 3, 3, 7 எல்லாம் கூட்ட 13. அதோடைய விதி என்பது 4. ஆனால் சில எல்லாமே வார்த்தடிப்பில் ஜாதக பலன். நாம் பேசப்பட்ட ஒரு சோதிடத்துக்கு சில வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தை தான் சோதிடம் இல்லை. எல்லா வார்த்தைகளுமே சோதிடத்தில் அகப்பட்டு 240 எழுத்துக்குள்ளே எல்லாமே அடங்கி போச்சு. 9 கிரகத்துள்ள எல்லா பலன்களும் அடங்கி போச்சு. ஆனால் வந்து ஆண்டவன் கூட இதை நினைத்து தான் உங்களுக்கு திருவருள் செய்ய வேண்டும், செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த எண்களின் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆனால் வார்த்தடிப்பில் ஜாதக பலன். அதனால் வந்து ஜாதக பலன் என்பது ரொம்ப முக்கியமானது. ஜாதகம் இல்லைன்னா மனிதனுக்கு வந்து ஜாதகம் என்பது ஒரு ஆசீர்வாதம் போல, ஒரு திருவருள் செய்வது போலத்தான். ஆனால் அது கிரகமாக சொல்லப்பட்டு வருகிறது. ராசிநாதன் 12 ஸ்தானத்துக்கும் 9 கிரகத்துக்கும் பலன்கள் இந்த 240 எழுத்திலே அடங்கியுள்ளது என்பதை இதன் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன் என்பது ரொம்ப முக்கியமானது, மெய்யானது, பொய் இல்லை. ஆனால் எதை நம்ம பயன்படுத்தினா அது வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். இந்த எண்கிறது வந்து என்னுடைய ஃபேஸ்புக் மூலமாக சொல்லி கொண்டு வருவதனால எல்லாமே கிளைம் செய்யப்பட்டு வருகிறது. எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்க இருக்கிறது என்பதை அன்போடு தெரியும். நேற்றிலிருந்து எனக்கு வந்து 20 குரூப் மூலமாக கிளைம் என்னுடைய ஃபேஸ்புக் வந்து கிளைம் செய்து அது கிளைம் செய்யப்பட்டு வருகிறது. அதனால் வந்து ஜாதக பலன் என்பது உண்மை. இன்னும் நிறைய இருக்குது. 1 மாதம் 2 மாதம் என்னுடைய ஃபேஸ்புக்கு அத்தனையுமே கிளைம் செய்யப்பட்டு வருவார்கள். அதன் பிறகு தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்பது நான் நம்புகிறேன். ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் அமைந்துள்ளது. இதுவே யூடியூப்பிலும் இதிலே வந்து இன்ஸ்டாகிராமிலும் போடுகின்றேன். அது அந்தந்த இதில் வந்து ஃபேஸ்புக்கில் 6 செகண்ட்லேயோ அல்லது 30 செகண்ட்லேயோ 15 செகண்ட்லேயோ கூட வரலாம். ஆனால் முழு வீடியோவும் ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் யூடியூப் சேனல்லேயே முழுமையான யூடியூப் வந்து பார்க்கலாம். அதனால் வந்து பார்க்குறவங்க வந்து பார்வையாளர் அனைவருமே எனக்கு வந்து பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க, வெற்றியுடன் வருவோம். நன்றி, வணக்கம். காரக ஜோதிடம், அரியலூர்.